ஓமம்மா வீட்டை தான் நிற்கிறேன்னு சொல்லுங்க. ஓ இன்றைக்கு அவர் வேலைக்கு போகலையம்மா, ஏதோ அங்கே ஏதோ மீட்டிங்காம், அதை ஏதோ இது வேறு ஏதோ முடிக்கலையாம், அது தான் போகலையாமான்னு சொல்லி இந்த வீட்டை நிற்கிறேன். நான் வேலையம்மா உங்களோட கதைக்கவே எனக்கு நேரம் இல்லை. விடிய எழும்பினதுலேருந்து அப்படியே மிஷின் மாதிரி திரியிறேன் அங்கேயும் இங்கேயும். ஒரு கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லையம்மா. வீட்டில் எப்படி இருந்தாங்க, இப்போ இங்கே வந்து படுற பாடு உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன, நீங்கள் கட்டி கொடுத்து போட்டுருந்துட்டீங்க, அது சரி. நாங்கள் பார்க்க விட்டால் நீங்கள் என்ன கட்டி வச்சுருப்பீங்க. நீங்கள் பார்த்து கட்டி வச்சுருந்தா நாங்கள் உங்களோட வந்து உங்களை பிடிச்சி கேட்கலாம். இது நாங்களாக பார்த்து கட்டினதில் என்னட்டு உங்கள்கிட்ட வந்து கேட்குறது? அதான் ஒன்றும் சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாமல் படுற பாடு. எனக்கு உங்கள்கிட்ட சொல்லவும் விருப்பம் இல்லையம்மா. தேவையில்லாமல் உங்களுக்கு இருக்கிற வருத்தங்களுக்கு நான் எந்த கதையை சொல்லி எந்த புராணத்தை பாடி உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. தான் அப்பாவுக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன் இல்லை, கேட்டால் சொல்லுங்க, அதான் அவருக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன் இல்லையான்னு சொல்லி. ஓ ஒன்றும் இல்லையம்மா, இங்கே ஒட்டு வேலை செய்கிறார் இல்லையம்மா. விடிஞ்சா பொழுதுபட்டா ஃபோன் தான். இந்த ஃபோன் எப்போ யார் கண்டுபிடிச்சானோ இந்த ஃபோனுக்குள்ளே தான் இருக்கிறார். இப்போ நாங்களும் ஃபோன் ஏன்னா நான் சொன்னேன், நான் அப்போவும் எனக்கு இந்த பெரிய ஃபோனுகள் வேண்டாம், எனக்கு ஒரு சின்ன ஃபோன் காணும், இந்த பிள்ளைகளை டியூஷன் ஏற்றுக்கிறது, இவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கும், அந்த எதுக்குமே இந்த சின்ன ஃபோன் உங்களை ஹைக்கிறதுக்கு, மற்ற தங்கச்சி ஹைக்கிறதுக்கு எனக்கு இந்த சின்ன ஃபோன் காணும்னு சொன்னேன் நான். இந்த பெரிய ஃபோன் கிடக்கிறது இவளுக்கு இந்த ஜூம் கிளாஸுகள் அதுகள் இதுகள் ஒரு மெசேஜை போடுறதால நான் பெரிய ஃபோன் பாதிக்க வேண்டி கிடக்குது. மற்றபடி எனக்கு இந்த பெரிய ஃபோனில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. இவர் எந்த நேரம் பார்த்தாலும் விடிஞ்சா பொழுது போட்டா ஃபோன். அம்மா சரி வீட்டுக்குள்ளே தான் ஃபோன் பார்க்கறன்னு போட்டால் டொய்லெட்டுக்கு போயிட்டு அந்த கொமட்டில் இருந்து கொண்டு ஒரு மணித்தியால் நான் சாதாரணமாக ஒரு ஆள் டொய்லெட்டுக்கு போனால் எவ்வளோ நேரத்தில் வெளியில் வரணும். சரி மிஞ்சி போனால் சரி உனக்கு களைப்பா நித்திர வரியா 10 நிமிஷத்தில் வெளியில் வாவன். இந்த ஆள் 1/2 மணித்தேலம் 1 மணித்தேலம் இல்லை குந்தி கொண்டு இருக்குது. பிள்ளைகளுக்கு விடிய பள்ளிக்கூடத்தை கொண்டே விடுறது லேட் கம்மஸுக்கு பிள்ளைகளுக்கு மீட்டிங்குக்கும் போகிறாரு இல்லை. அதுக்கு நான் தான் அங்கே போய் டீச்சராக்கள் சாராக்கிட்ட பேச்சு வாங்கணும். சரி வீட்டில் தான் இரவேல சரி பரவாயில்ல, சரி இரவேல வந்து பிள்ளைகளோட கோப்பி புத்தகத்தை பார்த்து என்ன படிக்கிறதுக்குள்ளோ அதுவும் பார்க்குறாரு இல்லை. அதுகளன்னு தஞ்சப்பாடு இவர் தஞ்சப்பாடு. எனக்கு என்ன செய்கிறேன்னே தெரியலையம்மா. அம்மாவானா எனக்கு வார கோபத்துக்கு விட்டுட்டங்கேயும் போகணும் போடான்னு இருக்குது. பிள்ளைகள் எனக்கு தான் எனக்கு சரியான கவலையாக கிடக்கு. என்ன வாழ்க்கை வாழ்கிறோம்னு உங்களோட காலத்துல எல்லாம் இப்படியா நீங்கள் வாழ்ந்த நீங்கள்? அதுதான் அம்மா. ஐயோ உங்களோட காலம் நீங்கள் அப்புறம் நான் இப்போ வரைக்கும் பார்க்குறேன். வீட்டை வந்தால் எனக்கு உங்களையும் அப்பா பார்க்க சந்தோஷமா இல்லை இருக்குது. அந்த காலத்தில் நீங்கள் எப்படி வாழ்ந்துருக்கிறீங்க? நீங்கள் சொன்னால் அந்த சொல்ல அப்பா கேட்குறாரு தானே, அப்பா சொன்னால் நீங்கள் கேட்குறீங்களானே. இது இஞ்சி அப்படி இல்லை. நான் எதுவும் போயிட்டு இப்போ டியூஷன் ஃபீஸ் கட்டணும் பிள்ளைகளை கதைக்க போனால் அது ஃபோனோட தான். காதுக்குள்ளே விழுதோ இல்லையோ ஃபோன் தான். என்ன செய்ய சொல்கிறீங்க? என்ன அம்மாவான நிறைய வாழ்க்கையாக இருக்காம்மா. பேசாமல் நான் உங்களோட இருந்திருக்கலாம். கல்யாணத்தை கட்டி படுற பாடு தாய்விடா பாடு. இப்போ இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் மீட்டிங், அப்போ 12 மணிக்கு நான் தான் போகணும். அதுக்கு வீட்டை தான் நிற்கிறார். இப்போ ஃபோனோட தான் குந்தி கொண்டு இருக்கிறார். கதைச்சாலும் விளங்கும். ஓ அது நான் கதைச்சா விளங்கட்டும். அது விளங்காது. காதுக்குள்ள போன அந்த ஹெட்ஃபோனை ஓட்டி கொண்டு போன பார்த்தா என்ன விளங்கும்? சும்மா அந்த இதுன்னு பார்த்து கொண்டு இருக்கிறேன். இந்த நேரமும் ஃபோன் தான். வையுங்கம்மா, நான் இன்னும் வேலையில் இருக்கம்மா. அப்படி எழுப்பி சுழண்டு ஓடுத்திட்டேன். பிள்ளைய கூட பள்ளிக்கூட விட்டுட்டு வந்து நான் விட சமைக்கணும், உடுப்பு துவைக்கணும், கொளுத்துற வெயிலுக்குள்ள என்னால் ஒன்றும் செய்யலாமே இருக்குது. இப்போ நான் வர மீட்டிங் போகணும் அம்மா. மோட்டர் சைக்கிளும் காற்று போய் நிற்குது. நீ இந்த ஆளை கேட்டால் ஏற்றிக்கொண்டும் போகாது. நான் நீ ஆட்டோவை பிடிச்சி இல்லாட்டி நடந்து தான் போகணும். நீங்கள் வையுங்க, நான் போயிட்டு வந்து உங்கள்கிட்டவே கட்டிக்கிறேன். சரி சிக் கடவுளே, இதுகெல்லாம் பிரச்சனை என்று பார்த்தா பெட்ரோலும் பிரச்சனை. அங்கே இன்னைக்கு வராது இதுன்னு அதெல்லாம் எங்கே கிடக்கோ தெரியல. அதை விட மோட்டர் சைக்கிள் காற்று போய் நிற்குது. பெட்ரோல் போய் அடிக்கணும். என் அம்பளாச்சி தாயே, பொம்பளையெல்லாம் புறக்கவே கூடாதப்பா. நேரம் போயிட்டுது. இருக்க பள்ளிக்கூடத்தில் கொண்டு விடுறீங்களே என்ன? உங்களை தானப்பா இருக்க பள்ளிக்கூடத்தில் கொண்டு விடுறீங்களோ? பிள்ளைக்கு மீட்டிங் ஆமண்டைக்கு 11 மணிக்கு. நான் கதைக்கிற உங்களுக்கு விளங்குதா? உங்களை தான் ஒரு பள்ளிக்கூடத்தை கொண்டு விடுங்க. 12 மணி மீட்டிங்கா பிள்ளைக்கு. கடவுளே, இந்த போனை கல்யாணம் கட்டி கொண்டு இருங்கோ. இவரோட படுற பாடம் என்ன சார்? அங்கே விமலாண்ட புருஷன் அவன் தானே ஏற்றி கொண்டு போகிறான். இதுவும் இருக்குதே. சிக் என்ன வாழ்க்கையோ தெரியா. இப்படித்தானே எல்லா பொம்பளையோட வாழ்க்கையுமே யாருக்கு தெரியும்? இனி நான் அங்கே பள்ளிக்கூடமா வந்து சமைக்கணும், எனக்கு ஆக்கி போடணும், உடுப்பு துவைக்கணும், இவ்வளோ வேலை இருக்கு. 2 hours later. ஐயோ என்ன வெயிலப்பா கடவுளே. அப்ப நீங்க எழும்பவே இல்லையோ? இதுலயே குந்தி கொண்டிருக்கிறீங்களோ? அப்ப புதுகோரோட கதைச்ச பிரியோசனம் இல்லை. மிஞ்சுகம் கழுதுகள் மனுஷர் அதுகள் எல்லாம். இந்த போனை அம்மான இந்த போனை தூக்கி ஒரு நாளே குத்துறேன்டார்.
நாய்க்கு கனவுலையும் என்ன தின்றோம்மா அதை மாதிரி இங்கே வேறு கனவுலையும் ஃபோனை நோண்டி கொண்டு கிடக்குது. இதுகளெல்லாம் திருந்தாத ஜென்மங்கள் போட்டு கொள்ளணும் போல இருக்கு. தலான்னு எடுத்து எனக்கு வர கோபத்துக்கு அம்மா ஓன இந்த ஆளை அவ்வளவு கோபம் வருது எனக்கு. தின்றது படுக்கிறது ஃபோனை நோண்டுறது நல்லா இதுதான் வேலை. இதுகளெல்லாம் எங்க போய் முடிய போனா எனக்கு தெரியல. செம்மறி கூட்டங்கள். 2 hours later. சரி வராது. இங்கே வெளியில் வாங்க பாருங்க. இங்கே வாங்க, வெளியில் வாங்க. பாட்டா போடுங்க, பாட்டா போடுங்க, போடுங்க பாட்டாவை. செருப்பு போடுங்க, செருப்பு போடுங்க, போங்க. உங்களோட அம்மா விட்ட போய் நின்று ஃபோனை நோண்டுங்க. சரியோ, போங்க. வரக்கூடாதா? இது எஞ்ச காணி, எஞ்ச வீடு, எஞ்ச அம்மா தந்த வீடு. நீ வரக்கூடாது காணி பக்கம் சொல்லக்கூடாது. இது நான் கதைக்கிறவங்களுக்கு அந்த செம்மறிஞ்ச காதையில விளங்காது. அது ஃபோனுக்குள்ளே தானே எல்லாம் கிடக்குது. ஃபோனை இவ்வளோ பேர் நல்லதுக்கு பாவிக்கிறாங்களா? அதுக்கு பாவிக்குதுங்களா இதுகளை என்னத்தான் அப்படி பார்த்து துளையுங்களோ தெரியாது. நாங்களும் இருக்கிறோம் தானே ஃபோனோட பார்க்காம. இவை காக்கி போட்டுக்கொண்டு இவன் துணியில துவச்சு போட்டுக்கொண்டு இவன் பித்து போகிற பிள்ளைகளை இவங்க பார்த்துக்கொண்டு ஒரு நல்லது கட்டத்துக்கு போறையில ஒன்றுக்கு செய்யறையில ஒன்றுக்காச்சும் சேர்ந்து வாரானா படுவாவி. ஒரு நல்லது கட்டது ஒரு கல்யாணம் விட்டு சாமத்தி விட்டு வாங்க பண்ண வாராரா? இல்லை. பிள்ளைகள பள்ளிக்கூட வீட்டுக்கு போங்க பண்ண போறாரா? இல்லை. அப்புறம் என்னதுக்கு இவர் எனக்கு ஒரு ஆசைப்பட்டதை வாங்கி தாராரா? ஒரு சட்டை வாங்கி தந்த எவ்வளவு காலம் ஆயிட்டுது. இப்படியானவங்க எல்லாம் இருந்தும் இல்லாம இருக்கிறதுக்கு இல்லாமலே இருக்கலாம். போங்க நீங்க எங்கேனாலும் போங்க. வரக்கூட வீட்டு பக்கம் சொல்லி கிடக்கு. இது நான் கதைச்செல்லாம் செம்மறிந்த காலம் விளங்கி நான் வேட்டை மீற வைக்கிஞ்சேன். செம்மறி குட்டங்கள் வெட்டாட்டும் கேட்ட லோக் பண்ணி விடுறேன். எப்படி வரேன்னு நானும் பாக்குறேன். நானும் அவனா